புருஷனோட எச்ச சோறுனா பொண்டாட்டிக்கு தனி ருசியா. இன்னைக்குதான் டேஸ்ட் பண்ணும். என்ன சோறு? எச்சி சோறு. ஹலோ அக்கா. அக்கா. ஹலோ அக்கா. அக்கா. ஒரே பொண்ணு காலத்து ஹலோ அம்மா அக்கா. இது அக்கா. அக்காக்கு என்ன அவ்வளவு பவரா? அக்கா எங்க அக்கா? அக்கா அக்கான்னு கூப்பிட்டேனே, ஒரு சொக்கா வாங்கி தந்துருவியா நீ எனக்கு? அக்கா தான். இந்த கடத்தல்ல சம்பந்தப்பட்டவன் எவனா இருந்தாலும் உத, யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணு. நான் இருக்க உனக்கு. கடத்தல் வழக்கு சிறப்பு பிரிவு அதிகாரியா உன்னை நியமிக்கிறேன். அசிஸ்டன்ட் கமிஷனரா உன்னை ப்ரொமோட் பண்றேன். 2024 லைஃப் நல்லா இருக்குமா? ஷூவுக்கு பாலிஷ் போட்டாதான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும். இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்துல யாரு? உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பாடா. நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. காட்டுக்கரும்பு கடையா? இதோட ஃபீலே பயங்கரமா இருக்குங்க. யாராவது திருடி போயிடுறாங்கன்னு பைக்குள்ள வச்சு ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒவ்வொன்னா எடுத்து கொடுப்பா சார். அன்புண்மையிலே நல்ல லீடர் சார். குத்தரம் தோணும். அது பேருச்சு, அது பேரை எழுதாம விட்டா எனக்கு சப்போர்ட் பண்ணு. ஒரு இடத்துல உட்காருங்க, மனச்சாம்பராட்டிகளா. நிறம்மா இல்ல, நீ மாநிறமல இல்ல, நீ கருப்புல. இது என்ன கலர்னே? கருப்பு. அப்ப இது நீயே சொல்லு. சாக்லேட் ப்ரௌன். அது ஏன் தூத்துக்குடியில இருந்து இப்படி பண்றாங்கன்றீங்க? தூத்துக்குடி சாத்துக்குடி அப்படின்னு இல்லையா மேடம்? அது மாதிரி சாத்துக்குடி நாங்க சாத்துக்குடி இது மாதிரி மரம் எல்லாம் இருக்கிறதுனால அது தூத்துக்குடி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது மேடம். உங்க வீட்டுல சாத்துக்குடி மரம் நிறைய இருக்கா? சாத்துக்குடின்னு சொல்லுவாங்க, தூத்துக்குடின்னு சொல்லுவாங்க. அதனால தூத்துக்குடி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளம்பரத்தை நடக்குதுங்க. ஏய் சமைக்கணும், லைட் எங்கேயாவது பாத்தியா? முதல்ல உன் போன் எங்கன்னு பாத்தியா? கையில தானே வச்சிருக்கேன். அது தூக்கி முதல்ல ஓரவேன், அப்பதான் வீட்டுல எந்தெந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியும். அது நீ சொல்ற பாத்தியா? ஃபர்ஸ்ட் என் பேண்ட கழட்டிட்டு ஓன் பேண்ட போடு. வந்துட்டான் சொல்றதுக்கு. இது உங்க பேண்டா? அப்பதான் போடும் போதே நினைச்சேன், என்னடா எவ்வளவு காத்தோட்டமா இருக்கேன்னு. ஒரு மனசாச்சு இல்லையாடா? ரொம்ப அநியமா பண்றீங்க எல்லாருமே. அந்த மியூசிக் எப்படிப்பட்ட மியூசிக் அது? இங்க பாரு, அந்த பொண்ணு வேற பாருங்க, தெரியல போல. அடுத்து நான் கேக்குது. ஏய், அங்க இருக்கிறது யாருக்குமே தெரியலையா? ஒரு ஆளுக்கு தெரியல கூட பரவாயில்ல. ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டே இருக்கீங்க. நான் நைட்டுன்னு பெட்ரோல் இல்லை போல. பரவாயில்ல, ஹெல்ப் பண்றது எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் தானே. எல்லாருமே ஹெல்ப் பண்ண கத்துங்க ப்ரோ. இது போல ஹெல்ப் பண்ண காசு தான் இருக்கணும்னு முக்கியம் இல்லை, மனசு இருந்தா போதும் ப்ரோ. நான் சொல்லலையே ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஆளை விழுங்கடா சாமி. ரைட், ஆள விட்றோம்.